I'd like to welcome you in the mighty name of Jesus. So கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். we are in the second week of the month. நாங்கள் இந்த நாளிலுக்குள்ள இரண்டாவது கிழமையில இந்த மாதத்திலே இரண்டாவது கிழமையில நாங்கள் பிரவேசித்து இருக்கிறோம். I strongly believe that God has protected us for the past month and week. நாங்கள் பார்த்தோம் சொன்ன இந்த நாளிலே கடந்த மாதத்திலிருந்து அவர் எங்களை காத்திருக்கிறார், கடந்த கிழமையிலும் எங்களோட கூட இருந்திருக்கிறார். And that He will continue to do so for us. அவர் தொடர்ந்து எங்களோட கூட இப்படியாக இருப்பார். And I believe that God is here today in our presence. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்தில் தேவனுடைய அவருடைய சமூகம் எங்களோடு கூட இந்த நேரத்தில் இருக்கிறது. But today we're going to sing a song, and it means to worship Ebenezer. நாங்கள் இந்த வேளையிலே முதல் ஆராதனையின் முதல் பாடலாக எபினேசரே ஆராதனை என்ற பாடலோடு கூட இந்த ஆராதனையை தொடங்க விரும்புகிறேன். So what does Ebenezer mean? எபினேசர் என்றால் என்ன? Cornerstone, stone of help. அவர் மூளை கல்லாக இருக்கிறார், அது மாத்திரமல்ல அவர் உதவி செய்கிற கல்லாக இருக்கிறார். So whenever we are in need, whenever we require help from the Lord, நாங்கள் தேவனிடத்திலே எங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிற பொழுது then we go to our cornerstone, our Ebenezer in our lives. நாங்கள் அந்த மூளை கல்லாக எபினேசர் இடத்துல நாங்கள் அங்கே கடந்து செல்லக்கூடும். So let us begin by worshiping the Lord, singing worship to Ebenezer and our Savior and our Protector in our lives. Hallelujah. நாங்கள் பார்க்கிறோம் எபினேசர் என்று சொல்லி அந்த மூளை கல்லானவரை அவரை நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் போகிறோம். என்று சொன்னால் மகன் சொன்னது போல அவர் எங்களுடைய நம்பிக்கை கல்லாக தூணாக இருக்கிறார். எபினேசர் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த கல்லை நாட்டி இதுவரை எங்களை காத்தார், இனிமேலும் காப்பார் என்று அந்த சாமுவேல் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த எண்ணத்தோடு கூட நாங்கள் இந்த வேலை இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். Let us sing. Hallelujah. நாங்கள் இந்த வேலை தேவனை நோக்கி நாங்கள் பாடுவோம். அன்பே
அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்று அறியாமல் தவிக்கிறேன் இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்று அறியாமல் தவிக்கிறேன் மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறந்தேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறந்தேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை ஆண்டவரே அப்பா அவை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரை மட்டும் எங்களை காத்த இம்மானுவேலர் ஆண்டவரே அப்பா இனிமேல் எங்களை காக்க வல்லவர் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை மறந்து போனாலும் ஆண்டவரே எங்களை எப்பொழுதுமே நினைத்திருக்கிறவரே விசோதரிக்கிற சுவாமி hallelujah hallelujah we praise you hallelujah we worship you Lord hallelujah thank you Lord you will never forget us and forsake us hallelujah you are our Ebenezer hallelujah you have protected us up to now and Lord you will be doing that in the future as well Lord we praise you thank you Lord hallelujah hallelujah oh hallelujah we praise you amen thank you Jesus praise you. Splendor of the King, clothed in majesty, let all the earth rejoice, let all the earth rejoice. He wraps himself in light, and darkness tries to hide, and trembles at his voice, trembles at his voice. How great is our God, sing with me, how great is our God, and all see how great is our God. Great is our God. Sing with me, how great is our God. And oh, see how great
time is in His hands, beginning and the end, beginning and the end. The Godhead three in one, Father, Spirit, Son, the Lion and the Lamb, the Lion and the Lamb. How great is our God? Sing with me, how great is our God? And oh, see how great is our God. How great is our God? Sing with me, how great is our God? And oh, see how great is our God. You're the name above all names. You are worthy of our praise, and my hands will sing how great is our God. You're the name above all names. You are worthy of our praise, and my heart will sing how great is our God. You're the name above all names. You are worthy of our praise, and my heart will sing how great is our God. How great is our God? Sing with me, how great is our God? Oh, see how great is our God. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. Open me, holy, holy. Holy, holy, holy. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you.
as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. You are holy, holy, holy. I want to see you. I want to see you. I want to see you. Hallelujah. Lord, you're holy. Lord, you're everlasting. You are a Father, Father. You are, Amen. You are holy, O Father. We want to see you. We want to see you high and lifted up, O Father, in all your glory, O Father. Amen. 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 We want to see you, O Father. Hallelujah. Hallelujah. Open the eyes of my heart, O Father. Remove all the blocks, all the obstacles, all the evil thoughts, O Father, evil actions we do, O Father, from our lives, from our thought processes, from our heart, from our mind, from our consciousness, O Father. Lord, we pray today that your power is upon us, O Father, your presence is within us, O Father. Lord, that we get to see you, O Father, that you show yourselves to us, O Lord. Hallelujah. We praise you. Thank you for all that you've done, O Father. Hallelujah, hallelujah. We thank you. Hallelujah. Touch us. Amen. Hallelujah. We worship you. Hallelujah. 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 We worship you, Lord. We praise you, Father. Hallelujah, Lord. Amen. Hallelujah. Sanctify our thoughts, Lord. Hallelujah. Hallelujah. Let, hallelujah, there should not be any, hallelujah, hindrance, Lord. Hallelujah. Let your presence, hallelujah. Let us be the presence. Lord, fill us with the Spirit, Lord. Hallelujah. Hallelujah. Let us be that experience. Let us go through that experience, Lord. Hallelujah. Hallelujah. Lord, today we pray that your presence is within us, O Father. Lord, that you let us sit by you, sit within your presence, O Father. Lord, that we can embrace this holy moment, O Father, this moment with you, O Father. Embrace the blessings that you give us, Lord. And truly know what you have offered us and what you have continued to give us and will continue to give us in our lives, O Father. What blessings you have held for us and what prophecies you will fulfill, O Father. We thank you, O Father. Let us sing. Caught up in your presence, I just wanna sit here at your feet. I'm caught up in this holy moment, never wanna leave. I'm not here for blessings, I just want you owe me anything, more than anything that you can do. I just want you. I'm caught up in your presence, I just wanna sit here at your feet. Caught up in this holy moment, I never wanna leave. I'm not here for blessings, Jesus, you don't owe me anything, more than anything that you can do. I just want you. I just want you. Nothing else. Nothing else. Nothing else will do. I just want you. Nothing else. Nothing else. Nothing else will do.
I just want you. I just want you. Nothing else. Nothing else. Nothing else to do. I just want you. Nothing else. Nothing else. Nothing else to do. I just want you. Nothing else. Nothing else. Nothing else to do. I just want you. Nothing else. Nothing else. Nothing else to do. I just want you. I just want you. I just want you. I just want you. Praise your Father. Thank you for the power. Hallelujah. Praise your Father. We thank you for Hallelujah. your involvement in our Nothing lives, else. Father. We thank you for what you have done in our lives and what you continue to do in our lives, Father. Lord, the power that you hold and the abilities that you decide not to use, Father. Lord, the idea that you've given us free will, Father. The idea that we are not robots, that we are not forced to choose your Father. Lord, that you have given us this choice. Hallelujah. This choice that only has one simple answer, Lord, and it's yes. And it's yes to you, our Father. We thank you. And we pray that you will continue to remain in our lives, Lord. Amen. We thank you for blessing us. We pray for the lesser fortunate, Father. Hallelujah. Lord, that you may be in their lives, Lord, where they do not understand and they cannot embrace your presence, Father. Where they cannot claim that they know your Father. When they don't realize and can't identify whether you're there or not, Father. We pray for them. We pray for you. We pray for those people, Father, Lord. We pray that you may be with them, whatever they need, Lord. Lord, whether it be financial stability, whether it be peace within a family, just peace of Father, where there is no war, no chaos, just peace between two sides of Father, peace between a husband and wife, a child and parent of Father, between siblings of Father. We pray for these people, that you protect them, of Father, that your presence and your power is within them, of Father. We ask in Jesus' name today, O Father. Lord, I'm going to pray for the sermon, and I pray that you may listen to this and take heed, O Father. Heavenly Father, Lord, I pray for the sermon today. I pray for the person giving the sermon. I pray for the child. I pray that this message is going to change someone's life. It's going to change how they think about something. It's going to change how they approach something. It's going to change what they like to do, Father. What their hobbies, Father. Change their everyday life. Lord, we pray today for this sermon, Lord, that this message comes entirely from you, Father. That they are only the spokesperson, Father. That they only speak what comes from your word. It comes from you, Father, directly from you, from your relationship with them, Father. Lord, we pray for these viewers today and that your power is within them, Father. Lord, we pray for the translators. We pray that you allow them to translate good well, Father, that you allow them to focus throughout the entirety of the sermon, Father. We ask for your power to be upon us. Ask in Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We'd like to welcome you in the mighty name of Jesus. இந்த நாளிலே மறுபடியுமாக தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய சமூகத்திலே வந்து அவரை துதித்து பாட கர்த்தர் எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். See, once again, God has given us an opportunity for us to praise Him in His presence. இந்த வேளையிலே கூட நாங்கள் மறுபடியுமாக கடந்த கிழமையின் தொடர் வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். And so we're going to continue from last week's sermon. கடந்த கிழமையிலே நாங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து யெகோவாவின் அவருடைய வர்த்தமானங்கள் அவருடைய காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். Last week we read from 2 Chronicles chapter 20. அதிலே நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய
அடுத்த காரியம் என்ன என்று எங்களுக்கு தெரியாத நேரத்திலே நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்த்திருந்தோம். We see in these times where we do not know what's coming next, we look to God and look for His advice. நாங்கள் பார்த்திருந்தோம் யோசபாத் அங்கே அவருக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரத்தில் அவர் தான் அங்கே தேவனை நோக்கி பார்த்த அந்த காரியத்தை நாங்கள் கடந்த கிழமையில நாங்கள் பார்த்திருந்தோம். We see Jehoshaphat did not know what he was meant to do. He was inconsistent in his walk with God. நாங்கள் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் பார்த்திருந்தோம் போன கிழமையில அதில் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். We looked at 2 Chronicles chapter 20 last week, and let us continue and meditate upon this. நாங்கள் கடந்த கிழமை பார்த்திருந்தோம் அவர்கள் அங்கே சேனைகள் அங்கே அவர்களுக்கு எதிராக படையெடுத்து வருவதை கேள்விப்பட்ட பொழுது அங்கே யோசபாத்துக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே அவர் தேவனை நோக்கி பார்த்தார். We see when he did not know what to do and when he was in need of help, he looked up to God. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அவருக்கு அவர் தான் அங்கே தேவனை நோக்கி பார்த்தது மட்டுமல்ல, அந்த சபையார் அவர்களோடு கூட இருந்த ஜனங்களை அங்கே தேவனை நோக்கி பார்க்க செய்தார். And it's not about him looking to God, it's that he looked at the people with God. நாங்கள் பார்க்கிறோம் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலுமே அங்கு எங்களுக்கு எதிராக அநேக காரியங்கள் போராட்டங்கள் எங்களை நோக்கி வருகிற பொழுது அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சமயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அநேக தடவைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். Similarly in our lives, when we meet with problems, we look to God. அதே போலதான் அங்கே என்ன செய்வதென்றால் தெரியாத அந்த அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அவர்கள் அங்கே தேவனை நோக்கி பார்த்தார்கள். So when the situation comes where you do not know what you're doing, they look to God. நாங்கள் இதிலிருந்து 7 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று கடந்த கிழமையில நான் சொல்லியிருந்தேன். From this we can learn 7 things. நாங்கள் கடந்த கிழமை நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்திருந்தோம், ஜெபமும் உபவாசத்தை அங்கே அவர் கூட்டி செய்தார், அதனாலே அங்கே அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். Last week we only looked at one, which was prayer and fasting. இந்த நாளில துதியை குறித்ததான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Now we're going to look at worship. நாங்கள் கடந்த கிழமை 1 to 4 வரைக்கும் நாங்கள் பார்த்திருந்தோம். We looked at verse 1 to 4. இந்த கிழமை நாங்கள் 5 to 9 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். This week we're going to look at verses 5 to 9. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே பொது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடிய சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க வாசிங்க 5 வாசிங்க. And Jehoshaphat stood up in the assembly of Judah and Jerusalem at the temple of the Lord in the front of the new courtyard and said, Lord, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீ ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். Lord, the God of our ancestors, are you not the God who is in heaven? You rule over all the kingdoms of the nation. Power and might are in your hand, and no one can withstand you. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? Our God, did you not drive out the inhabitants of this land before your people Israel and give it forever to the descendants of Abraham your friend? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். They have lived in it and have built in it a sanctuary for your name, saying, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலே வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி whether the sword of judgment or plague or famine, we will stand in your presence before this temple that bears your name and will cry out to you in our distress.
and you will hear us and save us. நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர் ஒரு தலைவனாக அந்த ஜனத்தின் முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see in this place he is a leader, a representative, and he's talking to his people. ஒரு தலைவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What is a leader meant to do? அவர் அங்கே பிரச்சனைகள் துன்பங்கள் அங்கே சூழ்ந்து வருகிற பொழுது அவர் நொடுங்கி விழுந்து ஒரு கோணரில் அங்கே ஒரு மூலையிலே போய் விழுந்து கிடப்பது அல்ல தலைமைத்துவம். Leadership is not that when problems come you hide in shame and without solution. அங்கே ஒரு தலைவனானவன் என்ன செய்ய வேண்டும்? அங்கே எழும்பி நின்று ஜனங்களை உற்சாகப்படுத்தி அங்கே அவர்களை என்ன செய்யறாங்க? அங்கே தேவனுடைய சமூகத்தில் உற்சாகப்படுத்தி தேவனுடைய வல்லமை இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க பறைசாற்றி ஜனங்களை உற்சாகப்படுத்துவது தான் ஒரு தலைவனுடைய ஒரு தலைமைத்துவமாக இருக்கிறது. See, a leader's job is to motivate and encourage and improve the spirits of those people around. பாருங்க, பயம் இல்லாத மனுஷன் ஒருவருமே கிடையாது. There's no such thing as a person without fear. சிலவனை நீங்க ஒரு 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 ஆன்மீகத்துல போய் கேட்டா நீங்க ஒரு பயந்தவரா ஒரு இல்லாட்டி ரொம்ப என்ன பயந்தவரா இல்லாட்டி ரொம்ப தைரியமானவரா கேட்டா உடனடியாக நிச்சய நான் யாருக்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. We see if someone asks you ask a young man or are you scared of things, are you afraid, and they'll say no, I'm not scared. Are you brave or are you scared? Then they will say of course I'm brave, they will say. And they say oh, I'm brave. ஆனால் பாருங்கள், என்ன என்று சொன்னால் உண்மை என்னவென்றால் எல்லாருக்குள்ளேயுமே பயம் உண்டு. Well, the truth be told, everyone has fear within. ஒரு பயந்தாங்குழிக்குள்ளேயும் ஒரு பயம் உண்டு. A scaredy cat will have fear. அதேபோல் ஒரு தைரியமான ஒரு வீரனுக்குள்ளேயும் பயம் உண்டு. And even a brave warrior will have fear. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? What's the difference? இவன் பயத்திலே விழுந்து போய் விடுவான். This person is the scaredy cat is hiding in fear. ஆனால் தைரியமானவன் பயம் இருந்தாலும் அதை மேற்கொண்டு அங்கே முன் செல்வதற்கு முயற்சி செய்கிறவனாய் இருப்பான். The brave warrior is always overcoming his fear. சோ அப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நீங்க யெகோவா என்ன செய்கிறார்? அவருக்கு தெரியும் அங்கே மூன்று விதமான சேனைகள் அவர்களை நோக்கி வருகிறது, மூன்று விதமான அங்கே ஆட்கள் வருகிறார்கள். அதை மேற்கொள்வது கடினமான காரியம் என்றாலும் அந்த பயத்தை ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு அவர் அங்கே என்ன செய்கிறார்? ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு தலைவனாக அங்கே முன் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். In this situation, Jehoshaphat, who would definitely have fear, chose to lead his people and tell them what to do. அங்கே பார்க்கிறோம், நாங்கள் இப்ப வாசித்த இந்த வசனங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி அந்த ஜனங்களை தைரியப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். We see our God did not drive out the inhabitants of this land. He tells them about what God has done in the past and motivates them and encourages them. அங்கே அங்கே அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆவியினாலே நடத்தப்பட்டபடியால் அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தெய்வமானவர் அந்த மற்ற ஜாதிகளுடைய தெய்வத்தை போல அங்கே அது கல்லோ மரமோ அல்ல, அவர் உயிருள்ள தெய்வம் என்று சொல்லுகிறதை அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். See, Jehoshaphat, who is led by the Spirit, he boosts the faith of the people by saying that God is not an idol God. He is not a rock. He's not a piece of metal, but he is living. He's a living God. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமத்திலே ஒன்று சொல்லுகிறது, ஆதியில தேவன் அங்கே என்ன செய்ய வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. So it says in Genesis that he created the heavens and the earth. ஏனென்று சொன்னால் அப்படி என்றால் அவர் அங்கே சிருஷ்டிகர்த்தனாய் இருக்கிற பூமியில என்னெல்லாம் உண்டா இருக்கிறதோ அது அவர் உண்டாக்கினது, அதனாலே நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Because he is the creator and all stems from him. நாங்கள் பார்க்கிறோம், ஏனென்று சொன்னால் அவர் அது கிரியேட்டர் என்று சொன்னால் அது என்னெல்லாம் செய்யும், அது எப்படியெல்லாம் நடக்கும் என்று அவருக்கு முழுமையாக தெரிந்தவராக இருக்கிறார். And so he's the creator and he knows what's going to happen. Yeah, he knows what will happen in the future. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படி யோசபாத் அங்கே சந்தித்த காரியம் போல அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது நாங்கள் நினைக்க வேண்டிய காரியம், அவர் என்னுடைய சிருஷ்டிகர்த்தர், அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே எனக்கு நடக்காது என்று நாங்கள் நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். See, what we need to think about is that he is our God. He is our leader. He's our creator.
So we have nothing to afraid about because he knows what's going to happen and what is happening now. அதே போல அங்கே பார்த்தோம் என்று சொன்னா அங்கே யோசேபாத் அங்கே சொல்லுகிற அங்கே சொலொமோனுடைய ஜெபத்தை அங்கே நினைவு கூர்ந்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see that Jehoshaphat, he talks about Solomon's prayer. நாங்கள் நாங்கள் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Turn our Bibles to 2 Chronicles chapter 6. அங்க 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 20-21 நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 Chronicles chapter 6 verse 20 and 21. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் பொழுது அந்த ஆணை இந்த ஆலயத்தில் உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்தால் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். May your eyes be open towards this temple day and night, this place of which you said you would put your name there. May you hear the prayer your servant prays towards this place. Hear the supplications. அங்க பார்க்கிறோம், அடியேன் இவ்விடத்திலே செய்ய விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உன்னுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொல்கிறார். Says, may your eyes be open both day and night towards this temple, the place where you said you would put your name there. இந்த ஜெபத்தை நீங்க பாருங்கள், இது யார் ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், and so we see you pray this prayer. இங்கே அங்கு ஆலயத்தை எருசலேம் ஆலயத்தை கட்டின பிறகு அங்கே பின்பு அங்கே சாலமோன் அங்கே ஏறெடுக்கிற ஜெபம் தான் இந்த இடத்துல அங்கே சொல்லப்படுகிறது. And so the prayer he prays after he built the temple. He prays after he builds the temple. அங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு ஜனங்கள் வந்து அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் தர வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். He says you have to give all that you have prayed for and all that God has given prophesied. அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டின பிறகு அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும், அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறார். After Solomon had built the temple, then he said to the Lord, may all prayers that are said here be fulfilled. அதே ஜெபத்தை தான் அங்கே நினைவுபடுத்தி யோசேபாத் அங்கே நாங்கள் வாசித்த முதல் அதிகாரத்தில் அவர் சேம் அதே கண்டென்ட்ல அவர் the exact same thing that Jehoshaphat says in 2 Chronicles 20. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே இந்த காரியத்தில் என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் அழுது நீங்கள் ஜெபத்தை கேட்பீங்க என்று சொன்னால் அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். When you belittle yourself and cry out, he will also hear your praise. ஏனென்றால் இங்கே சாலமோன் ஜெபித்த ஜெபத்திலே அங்கே 20ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஸ்தலத்திலே உம்முடைய கண்கள் இரவும் பகலும் அங்கே உமது அடியேன் இவ்விடத்திலே செய்ய விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். And so the Solomon's prayer, he reads out in different words and says that all prayers that are said be fulfilled. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே யோசேபாத் என்ன ஜனங்களை அங்கே அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனுடைய சன்னதியிலே துதித்து அவருடைய மகிமைப்படுத்துங்கள், அப்பொழுது ஏனென்றால் அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் சொல்லுவார்னு ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற பார்க்கிறோம். We see that he says, cry out to God when you need guidance, and he will fulfill and give you what you need. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 105 நாங்கள் பார்க்கிறோம் அவங்க என்ன வசனம் அது? And then we read in Psalms 119 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று அங்கே தாவீது சொல்லுகிறது பார்க்கிறோம். And it says, your word is a lamp for my feet, a light on my path. தேவனிடத்துல நீங்கள் ஆண்டவரே எனக்கு என்ன அடுத்தது என்ன செய்ய தெரியும் என்று வழி தெரியாமல்
நான் இருக்கிறேனே என்று நீங்க சொல்லுகிறார்கள் இந்த வசனம் உங்களுக்கு பதிலாக இருக்கிறது. You may say, I'm lost, I need help, and you don't know what to do. அங்கே சங்கீதம் 119 105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதம் சொல்கிறார். Psalms it says, your word is a lamp for my feet, a light on my path. ஏன் நாங்கள் இருளான பாதையில அடுத்தது பாருங்க, நீங்க எனக்கு பகல்ல டிரைவ் பண்றேன்னா ரொம்ப விருப்பம். And so I love to drive in the morning. ஆனால் இரவில ஓடுவதென்னா ரொம்ப கடினமாக எனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். I don't like driving in the night when the darkness. ஏனென்று சொன்னால் அங்கே முழு இடமும் இருளாக இருக்கும். எங்களுக்கு அந்த வாகனத்தின் வெளிச்சம் மட்டுமே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். And so you can't see anything basically when you're driving. You can only see what your headlights show you, and it's dangerous. நீங்க டவுனுக்குள்ள ஓடுவது பிரச்சனை இல்லை, ஆனால் இதையே நீங்க நினைத்து பாருங்க, ஒரு நல்ல கடினமான மழை பெய்கிற அல்லது ஸ்னோ கொட்டுகிற காலங்களில் சில நேரம் நாங்கள் வேலையிலிருந்து திரும்பி வருகிற பொழுது எங்களுடைய கார் தான் தனியாக இருக்கும். ஒரு இருளாக எங்களுடைய வெளிச்சம் மட்டுமே அதை என்ன செய்யும், அது எங்களுடைய காருக்கு வெளிச்சமாக இருக்கும் அது போவதற்கு. Within a city is fine in the darkness, but on let's say a long drive in terrible harsh conditions, it's just you and anything can happen, no one would be there. நான் இந்த இரவுக்கு ஆரம்பத்தில் வந்த புதுசில் நான் யோசிப்பேன், என்னத்துக்கு இவ்வளோ பெயிண்டெல்லாம் செலவழிச்சு சைட் லைன் போட்டிருக்கிறாங்க, இந்த லைன் போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியமில்லை, எல்லாருக்கும் தெரியுதானே ரோட்டில் தானே ஓடணும், எப்படியே சைட்டுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லி நான் அப்பொழுது நினைத்தது உண்டு. So I used to think, why do they put these white paint lines on the edge of every road to show the road? அதனுடைய பயனை நான் எப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். When did I understand this? இங்கே மழை பெய்யும் பொழுது கடினமாக, அதாவது முன்னுக்கு போகிற கார் கூட தெரியாத அளவுக்கு மழை பெய்கிற காலம் உண்டு இங்கே. When it rains here in England, and the rain can be very harsh, and sometimes you can't see the car in front of you. அப்பொழுது தான் அங்கே அந்த வெளிச்சம் அடிக்கும் பொழுது அந்த சைட்ல இருக்கிற லைன் எங்களுக்கு தெரியும், ஓ நான் இதுக்குள்ள தான் போகணும் என்று. அந்த காருடைய வெளிச்சம் அதில் படுகிற பொழுது அது ஒரு ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட். அப்போ என்ன செய்யும், அப்போ நான் யோசிப்போம், அடடா இதுக்கு தானா இந்த லைனில் போட்டிருக்கிறாங்க, இது உதவியாக இருக்கேன்னு. மழை பெருசாக பெய்யும் பொழுது உங்களுக்கு தெரியாது எந்த லைனில் நீங்கள் போகணும் என்று சொல்லி. அப்போ அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். And since the paint on the side is reflective, when your headlights are turned on, you will be able to see where the road exactly is, and it's obviously increasing safety. ஸோ அதே போல தான் நீங்கள் இந்த வசனம் சொல்றது போல அவருடைய வசனம் எங்களுடைய என்ன செய்யுது, எங்களுடைய பாதைக்கு அது எங்களுக்கு தீபம், அது தீபமாக இருக்கிறது, அது எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. So his word is a lamp to my feet and a light to our path. அவருடைய வசனம் இல்லாத பொழுது, எங்களுக்கு அவருடைய வசனம் தெரியாவிட்டால் எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் திகைத்து போய்விடுவோம், என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போய்விடுவோம். You see, when problems come, we fail, we get scared, we get afraid. அவருடைய வசனம் எங்களுக்கு ஒரு கைட்லைனாக அது எங்களை வழிநடத்தும். நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானும் தேவன், நான் உன்னை வழிகாட்டுகிறவர், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று வசனங்கள் என்ன செய்யும், எங்களை வழிநடத்தும். பெரியமானவர்களே, his word should remain as a guidance in our lives when we require help. அதை தான் நீங்க யோசேப்பாத்தும் அங்கே சொல்லுகிறாங்க, என்ன நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பார் என்று அங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். And this is why Joseph says, when you need help, cry out for his guidance. நாங்கள் யோவான் 16:13 நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார். Turn our Bibles to John chapter 16 verse 13. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறதை நாங்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். See, God's word is guidance. அங்கே யோசேப்பாத் கதறினது போல அங்கே தாவீது கூட இப்படியாக ஒரு வசனத்தை எழுதியிருக்கு நாங்கள் பார்க்கிறோம். Just like Joseph cried out, so does David. நாங்கள் 2 சாமுவேலுக்கு திருப்பிகளும் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Let's turn our Bibles to 2 Samuel chapter 16 verse 12. 16:12 என்ன சொல்லுகிறது? ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றான் என்று சொல்லி அங்கே சொல்றதை பார்க்கிறோம். Perhaps the Lord will look on my affliction and return good to me instead of his cursing this day. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே தாவீதை அங்கே சிறுமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். We see this is something that makes David feel small.
அப்ப அந்த நேரத்துல தாவீது பாருங்க அநேக ஸ்தலங்களிலே அவரை கர்ஸ் பண்ணினவர்கள் அவர் திட்டுகிற பொழுது அவர் என்ன சொல்லுவார், அவங்க திட்டட்டும், நீங்க சங்கீதத்துல கூட நீங்க பார்க்கலாம், அப்படி செய்கிற போது சில வேளை நான் செய்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லுகிற மற்றவர்கள். அதாவது நாங்க பாருங்க மற்றவனை குறித்து அவர் பார்க்கவில்லை, நான் அதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், நான் அதிலிருந்து என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று தாவீது யோசிக்கிற காலத்தை நாங்க பார்க்கிறோம். See, David says, look on my affliction and return good to me instead of the cursing this day. See, David tries to find the good in the bad that is happening, and he asks God that he will give him blessings in the future. நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல அங்கே ஒருவன் தாவீது ஒன்றுமே அவனுக்கு செய்யவில்லை, அவன் பின்னால் அந்த 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே தாவீதும் அவன் மனுஷனும் வழியே நடந்து போனார்கள், சீமையின் மலையிலே பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். It reads in 2 Samuel chapter 16 verse 13. So David and his men continued along the road while Shimei was going along the hillside opposite him, cursing as he went and throwing stones at him and showering with him with dirt. அப்போ அப்படியான நேரத்திலே தான் நாங்கள் அவர் என்ன செய்யறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீது என்ன சொல்லுகிறார், அவன் திட்டுனா திட்டட்டும், அவன் திட்டுறதுனால சில வேளை ஆண்டவர் என்ன சொல்ல எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And so David says, oh, let him curse me, but return good to me, and he just let him do cursing, throw stones at him and shower him with dirt. இப்படியாக உங்களோட வாழ்க்கையில கூட உங்களுக்கு விடுதலைகள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் தேவனிடத்துல கதறி அவரை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது அவர் அந்த சிறுமையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். And so when problems come, God wants you to cry out to him in faith when you are in need of deliverance. ஏனென்று சொன்னால் நாங்கள் சங்கீதங்களை வாசிக்கிற பொழுது அது எல்லாருக்குமே ஒரு விருப்பமான புத்தகம் சங்கீதம். See, Psalm is a well-known book in the Bible. அங்கே எல்லாருக்கும் விருப்பமான ஒரு புத்தகம். It's a very fondly book. அதை எல்லாரும் என்ன சொன்னால் அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவர் போன கஷ்டத்தை அப்படியாக அழகாக அங்கே சங்கீதக்காரன் அதை எழுதி வைத்திருக்க நாங்கள் பார்க்கிறோம். Because it summarizes his struggles and his grace and the feats of his life. சங்கீதம் 3:1-6 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அது இப்படி அங்கே சொல்கிறது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Lord, how many are my foes? How many rise up against me? Many are saying of me, God will not deliver him. But you, Lord, are a shield around me, my glory, the one who lifts my head high. I call out to the Lord, and he answers me from his holy mountain. I lie down and sleep, I wake again, because the Lord sustains me. I will not fear the tens of thousands that assail me on every side. Hallelujah. நாங்கள் பார்க்கிறோம் தாவீது அங்கே சொல்லுகிறார் என்ன, அங்கே அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். It says that he is my a shield around me and he lifts my head up. இந்த நாளிலே நீங்களும் இப்படியான எந்தவித பிரச்சனைக்குள்ள போகிறீர்களோ நாங்கள் அறியோம். We know what kind of problems that you are going through right now. நீங்கள் இந்த பிரச்சனைகள் மத்தியிலே மற்ற மனிதர்களிடத்திலே போகிறீர்களா இல்லை தேவனை நோக்கி நீங்க கதறீர்களா என்பதை நீங்கள் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். See, do you let these problems affect you or come towards you, or do you look at God? நீங்கள் தேவனை நோக்கி கதறி அழுது இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் என்று சொல்லும்போது நீங்கள் நம்பிக்கை இல்லாத இந்த சூழ்நிலையில சில வேளை நீங்க ஒரு வியாதிக்குள்ளே போய்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து கதறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். If you feel that you are facing a hopeless situation, have you cried out to God for help? நீங்க தேவனை ஏனென்று சொன்னால் உங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை அவராக இருக்கிறார். Because he is the mountain that helps in your life. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் உயிருள்ள கிரியேட்டர், அவர் என்ன சிருஷ்டிகர்த்தனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீர்களா? We see whatever
God's power does not compare. God's power does not compare to these stone and metal or wooden idols of the world. நாங்கள் பார்க்கிறோம் அங்க மோசே கூட அங்கே என்ன செய்கிறார், எத்தனையோ அதிசயங்களை அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. We see how many miracles did he do in their lives. நாங்க பார்க்கிறோம் Deuteronomy 1:35. அங்கே தேவனை குறித்ததான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்க it reads, "You show these things so that you might know that the Lord is God. Besides him there is no other." Hallelujah, hallelujah. அங்கே உபாகமம் 4:35 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது என்று சொல்லி அங்கே மோசே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். You are shown these things so that you might know that the Lord is God. Besides him there is no other. ஏனென்றால் மோசே அங்கு ஜனங்களை வழிநடத்தி வருகிறது கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை அவர்கள் அறியும்படியாக கர்த்தர் அநேக காரியங்களை அங்கே அற்புதங்களை அடையாளங்களை அவர்கள் வாழ்க்கையை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். We see Moses is guiding the people and அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். And he does these miracles in the wilderness. அங்கே தாவீது கூட தேவன் செய்த நன்மைகளை அங்கே எடுத்து உரைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். See, David also proclaimed God's unique power. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை நீங்க எடுத்துக்கொண்டால் கூட அங்கே எசேக்கியாவின் காலத்திலே கூட நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் செய்த நன்மைகளை அறிக்கை செய்வதாக துதி செய்வதாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். See, Isaiah also counseled the people who lived in Hezekiah's time. ஏனென்று சொன்னால் அங்கே நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது அடனாய் சொன்ன காரியம், அந்த எபினேசர் அவர் எங்களுடைய மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார் என்ற காரியத்தை அவர் சொல்லியிருந்தார். See, Ebenezer is our cornerstone, our stone of help. அவர் அது மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். He is also our delivering rock of salvation. Amen. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீது அங்கே தேவன் மேலே நம்பிக்கை வைத்தார். You see, God has his belief in God. David had his belief in God. அதுபோல எங்களுடைய நம்பிக்கை அங்கே தாவீதை போல அங்கே நாங்கள் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளை போல எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் தேவன் மேலே நாங்கள் வைக்க வேண்டியவர்களாக, அவரை துதி செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். We see we are to worship him. நாங்கள் சங்கீதம் 18க்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். Let's turn our Bibles to Psalms 18. அங்கே இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Read the second verse. அங்கே சொல்லப்படுது, கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறான். அங்கே தாவீது சொல்லுகிறது, my rock, my fortress and my deliverer, my God is my rock in whom I take refuge, my shield and the horn of my salvation stronghold. அவர் எவ்வளவு விதமாக கர்த்தரை இங்கே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see how God is describing him. அங்கே கண்மலையாக அங்கே இருக்கிறாராம் அவர். He is our rock. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கோட்டையுமாக இருக்கிறார். Our fortress. கோட்டை என்றால் அவர் எங்களை பாதுகாக்கிற ஒரு அரணாக அவர் எங்களை சுற்றிலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, See, our fortress means the surrounding protection. அது மாத்திரமல்ல, என் இரட்சகருமாய் இருக்கிறார். He is our deliverer. அவர் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமாக இருக்கிறான்னு சொல்லுகிறார். We see he is our rock and my refuge. Continue. My shield and the horn of my salvation. அங்கே அது மாத்திரமல்ல, நான் நம்பி இருக்கிற என் துருகம் என் கேடகம் என் இரட்சணிய கொம்பு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். We see is my shield and the horn of salvation, my stronghold. அங்கே my shield and the horn, அவர் எங்களுடைய இரட்சணிய கொம்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். He's my shield and the horn of my salvation. அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று தாவீது அங்கே பறைசாற்றுகிறார். And David here is worshiping him to be the highest. அந்த கண்மலை யார் என்று சொல்லி
சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 10:4 அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து தான் அந்த கன்மலை என்பதை அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். You see, Jesus is that rock of salvation. அங்கே நாங்கள் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10:4. Read in 1 Corinthians chapter 10 verse 4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. They all ate the same spiritual food and drank the same spiritual drink, for they drank from the spiritual rock that accompanied them, and the rock was Christ. அந்த கண்மலையானவர் அந்த கிறிஸ்து. அவர் ஏன் கிறிஸ்துவை கண்மலைக்கு அங்கு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், you see, why is Jesus being compared to this rock? என்று சொன்னால் கண்மலை என்று சொன்னால் அது இன்றைக்கு ஒரு இடத்துல நாளைக்கு ஒரு இடத்துல அப்படியாக அது மாறி மாறி போகிற ஒரு காரியம் அல்ல. The rock is not something that moves every single day. அது அங்கே அது நிலையாக நிற்கும். அது 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 அங்கே அது அசைந்து போகாது, அது நிலைவரமாக இருக்கும். அதே போல தான் கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அவரை நம்பலாம். அவர் எங்களோட வாழ்க்கையில அவர் எங்களுக்கு உறுதியாக அவர் இருக்கிற காரியமாக அவர் இருப்பார். But a rock is something that stays in one place and is everlasting. அது போல நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் கிறிஸ்துவ மேலே நாங்கள் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we must have our belief in the Lord Jesus. நாங்கள் லூக்கா 1:69 நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், turn our Bibles to Luke chapter 1 verse 69. லூக்கா 1:69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. He has raised up a horn of salvation for us in the house of his servant David. ஆமென். ஏனென்று சொன்னால் அவர் தான் செய்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். Because we remember the things he has done in our life. Hallelujah. Hallelujah. Yeah, that's different. இந்த நாளிலே யோசபாத்தை போல தாவீதை போல நாங்கள் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். You see, we must look at the Lord like David did. அவர் எங்களுடைய இரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். Because he is our rock of salvation, rock of deliverance. அவர் எங்களுடைய பிரச்சனை நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் அவர் எங்களை விடுதலை செய்கிற கண்மலையாக இருக்கிறார். And so within times of issues, times of problems, he is there to free us. நாங்கள் இந்த நாளில் அங்கே தேவனை துதிக்கிறவராக அவருடைய மகிமையை அறிந்தவராக அவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். You see, we are here to look at the Lord and look at the power he has held for us. அவர் எங்களை காக்கிற கேடகமாக இருக்கிறார். Because he is our fortress. Our shield. அவர் எங்களுடைய கேடகமாக இருக்கிறார். அவரை எங்களை சுற்றி இருக்கிற அவர் அங்கே பாதுகாக்கிற கோட்டையாக இருக்கிறார். He is our shield and our surrounding fortress. அவர் எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். He lifts our head up. இந்த நாளில் தான் தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடி இருளான சூழ்நிலை கடந்து போய்கிட்டிருக்க பிள்ளையை உங்களை நோக்கி தான் இந்த வார்த்தை. And so in these times of darkness, we look to நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to look to our God. ஏனென்று சொன்னால் இந்த இருளான பாதையில உங்களுக்கு அவருடைய வசனம் தான் உங்களுக்கு தீபமாக இருக்கிறது. In these times of darkness, his word is the light in our life. உங்களுடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. And so he is our light and our lights our path. இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்பி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அங்க துன்பத்திலிருந்து விடுதலை செய்தவரை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது உங்களுடைய துன்பத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை செய்கிறவராய். We have to believe in God and believe that he will free us and deliver us. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களிலே அவர் அநேக தினம் அவர்கள் தேவனை விட்டு விலகி போகிற பொழுது எத்தனையோ துன்பத்துக்குள்ள கடந்து சென்றார்கள். Because the Israelites left God every time and went into problems. அவர்கள் அங்கே தேவனை மறந்த பொழுதெல்லாம் அங்கே சாத்தான் கையிலே அவர்களை அங்கே தேவன் கொடுத்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். When they forgot God, then Satan took them in, and God lost control of them. அவர்கள் கதறி அழுத பொழுதெல்லாம் அவர் அவர்களை விடுதலை செய்தார். Every time they cried out to God, he freed them. அவர்கள் அங்கே சொல் கேட்க கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது தேவன் அவர்களை இஷ்டத்துக்கே விட்டு விட்டார். So when they were obedient, God let them do what they wanted.
அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக வாழ்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுடைய எண்ணத்துக்கு விட்டு விட்டார். When they were disobedient, God let them do what they want. ஆனால் பாருங்கள், அவர்கள் பிரச்சனைகளே கடந்து போய்கொண்டு இருக்கிற பொழுது, கதறி அழுத பொழுது, தேவன் மறுபடியும் அநேக சந்தர்ப்பங்களை அவர்கள் விடுதலை செய்து தன்னுடைய பிள்ளையாக அங்கே சேர்த்துக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். Every time they got into problems and God was not there, they cried out to Him and He came to them and was the light to their paths. இந்த நாள்ல கூட நீங்க தேவனை விட்டு அநேக தூரம் சென்று கொண்டிருக்கிற மகனா, தேவனை நோக்கி நீங்கள் மறுபடியும் கதறி அழுது அவருடைய சமூகத்தில் நீங்க சேரும் பொழுது அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர். Are you disassociating yourself with the Lord today, or are you coming back to Him in His presence? இந்த நாளில தேவனுடைய அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணரும்படி நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். Today, embrace His presence. அப்பொழுதுதான் அவர் உங்களை நீங்கள் போய்கொண்டிருக்க இந்த இருளான பாதையிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். And so only then will He free you from this path that you are going on. அங்கே மோசே சொன்னது போல, அங்கே தாவீது சொன்னது போல, யோசபாத் சொன்னது போல, நீங்க தேவனுடைய வல்லமையை அவர் செய்த கிரியைகளை நினைத்து அவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. And so look to the Lord and look for the miracles that He has held for us and glorify Him. நாங்கள் தேவனை எங்களுடைய பிரச்சனை துன்ப நேரத்தில் நாங்கள் கதறி அழுது அங்கே மூலையில போய் இருப்பது அல்ல, நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். In times of trouble, our cue is not to hide in the corner with fear, but is to remain as a leader and ask God for guidance and guide others. தேவனுக்கு அங்கே ஜெபத்திலே, அங்கே உபவாசத்திலே நீங்க தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். We should pray, remain in prayer and fasting to the Lord. அங்கே அடுத்தபடியாக அந்த தேவனை நீங்க துதிக்க, அவருடைய மகிமைகளை சொல்லி அவரை துதிக்க வேண்டிய நேரம் இது பிள்ளைகளே. Worship the Lord. அப்படி நீங்கள் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று அங்கே ஒரு அருமையான பாடலை பார்த்து பக்மன்ஸ் அவர்கள் பாடி இருக்கிறார்கள். And there is a song that says, when you worship, Satan will run. When you murmur, he will come back. So, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்பொழுது முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்ல நீங்க தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. Are you worshiping today or are you murmuring? நீங்க துன்ப நேரத்துல நீங்க தேவனை நோக்கி கூப்பிடாமல் நீங்கள் முறுமுறுத்து கொண்டு, எனக்கு தேவன் இதை செய்ய முடியவில்லை, நான் தேவனை தேட மாட்டேன், நான் அங்கே நான் என்னுடைய சிந்தனைப்படி நான் போவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Are you murmuring and letting God come back, or letting the devil come back and invade your life? இந்த நாளில் நினைத்துக் கொள்ளுங்கள், முறுமுறுப்பை விட்டு தேவனை துதிக்கிற நேரமாக இருக்கிறது. Today, let go of this murmuring and go towards God, worship Him and remain in fasting and prayer. அங்கே யோசபாத் அங்கே சொன்னார், அங்கே தேசத்திலே உபவாசத்தை அங்கே கட்டளையிட்டார், அங்கே ஜெபத்தை அங்கே கூட்டினார், அங்கே துதியை எழுப்பினார், அப்பொழுது விடுதலை பிறந்தது. ஹalleluya. Jehoshaphat said he encouraged and motivated his people to worship and seek guidance from the Lord, similar to Solomon's prayer. இந்த நாளிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Today, give yourselves to the Lord. I'm going to pray for you. நீங்க ஜெபத்திலும் உபவாசத்திலும் நீங்கள் அங்கே அவரை துதியிலும், நான் இனிமேல் நான் துன்பம் வரும்பொழுது எப்படி நான் தேவனை துதிப்பேன், நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒப்புக்கொடுக்கிற பொழுது அவர் உங்களுடைய இந்த சூழ்நிலையை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். Today, remain in prayer and fasting and worship Him. And today, declare that you will praise Him, you will pray to Him. உங்களுடைய துன்ப நேரங்கள் வருகிற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அற்புதங்களை நினைத்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்க. So when problems come, you will look to Him and think of all the miracles and things He has done in your life beforehand. நீங்கள் வேதத்திலே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வேதத்திலே இவங்களுக்கு செஞ்சீங்களே, இவங்களுக்கு இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தீங்க, அதே போல என்னை விடுதலை செய்யுங்கள், அவரை இப்போ நோக்கி காதலுங்கள். You say to the Lord, ask Him about what He has done in your lives and praise Him for guidance for what you may do in the future. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை அற்புதங்களை செய்தார். How many good things did He do in the lives of Israel? அவர்களுக்கு அங்கே வனாந்தரத்திலே நடந்து போகிற பொழுது சாப்பிடுவதற்கு அங்கே உணவுகளை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு அங்கே ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்து ஜனங்களை மேக ஸ்தம்பம் கொண்டு அக்கினி ஸ்தம்பம் கொண்டு அங்கே ஜனங்களை வழி நடத்தினார். And so when they roamed around without in the deserts without food or water, and they prayed to the Lord and God gave them what they needed. He gave அவர் மன்னாவை கொடுத்தார், அங்க தண்ணீரை கொடுத்தார், அங்கே காடைகளை கொடுத்தார், அவர் அங்கே ஜனங்களை போஷித்தார். He gave manna from the skies. He led them through with the cloud
cloud for shade and led them with fire for heat. And also gave them water when striking a rock. அப்படி செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டார். And that will that God not do the same? அந்த வனாந்தரத்திலே அங்கே என்ன செய்தார்? பாதைகளை உண்டு பண்ணினார், தண்ணீரை கொடுத்தார். உங்களுக்கு செய்ய மாட்டார். And so he gave you the God that gave water, food, and shelter and heat to those Israelites. Would he not do the same for you? அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். If you believe that, then you will see God's glory. இந்த நாளில் நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். You see, worship today. If you believe today, then God will see change in your life. ஏனென்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். Without faith, there is no obedience to the Lord. ஆம், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் நிச்சயமாக வரும். தேவன் இதை செய்வார், நிச்சயம் முடிவுண்டு என்று விசுவாசிக்கிற பொழுது அங்கே மாற்றம் ஏற்படும். பிரியமானவர்களே, You must believe and have faith that God is going to do these things in your life. நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவர் அந்த மலைகளுக்கு பெயர்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களை அங்கே பாதுகாத்து உங்களுக்கு தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். When you pray and believe, then God will see and allow you to change, move mountains and shake the mountains. ஹalleluya. என்னோட கூட நீங்க இணைந்து கொள்ளுங்கள். Pray with me. ஹalleluya. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, Father, Lord, we praise you, we thank you. ஆண்டவரே, தெய்வமே சுவாமி, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அப்பா சுவாமி அங்கே அப்பா தெய்வமே அவர்களை பாதுகாத்து அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்தினீர். ஆண்டவரே, Heavenly Father, Lord, we thank you for giving them what they need, Lord, they're sufficing their needs. ஆண்டவரே, அதுபோல சுவாமி ஆண்டவரே வனாந்தர வாழ்க்கையில கடன் பிரச்சனைகளே சுவாமி அங்கே பணம் பெற்றம் குறைகளே வேலை இல்லாமல் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, pray for those today who are living this desert life, Lord, without financial stability, without a job, Lord, without a true family or people to rely on, Lord. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒரு நாளிலே மாற்றி போட வல்லவர் என்பதை ஆண்டவரே விசுவாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, we pray today that we may see change in their life, oh Father. ஆண்டவரே சுவாமி அப்பா ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் தொட்டும்படியாக ஆண்டவரே அப்பா மாற்றங்களை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we pray today that your spirit is within them, oh Father, that it enters them and that changes everything that's happening in their life right now. ஆண்டவரே, ஜெபிக்க தெரியாது, நான் கிறிஸ்தவனே கிடையாது, என்னால முடியாது, இதை நான் எப்படி செய்வேன் என்று கலங்கி நிற்கிற ஆண்டவரே மகனை இந்த நேரத்தில் தேவனை தொடுகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். Lord, we pray for those who are saying today, I'm not a true Christian, I don't know how to pray, God doesn't know who I am, He doesn't want to help me. ஆண்டவரே சுவாமி, சிறுமையானவரை நீ நோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே அப்பா, தேவை உள்ளவர்களை நீ காண்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிற அந்த சுகத்தை நீ கொட்டேபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Father, Lord, you look at the small, you look at the people who are in need and you give them what they want, Father. ஆண்டவரே, வியாதி படுக்கையில சுவாமி ஆண்டவரே எனக்கு மாற்றம் வராதா, நான் ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் இன்னும் சில நாட்கள் வாழ முடியாதா என்று கலங்கி நிற்கிற ஆண்டவரே அப்பா, சகோதரனுக்கு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, Lord, we pray for those who are asking today for a couple more days, a couple more weeks on this earth, Father. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சுவாமி அவர்கள் சுகத்தை கொண்டும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, that you may give them healing today. ஆண்டவரே, இந்த வேளையில பிரைட் ட்யூமர் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு கட்டிகள் ஆண்டவரே மறைந்து போகும்படியாக ஆண்டவரே இருக்கிற எல்லாவித அந்தகார கிரியைகள் ஆண்டவரே அப்பா நீர் சுகத்தை கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம். Today that we see these brain tumors leave their lives, Father. ஆண்டவரே, நீர் சுவாமி ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சுவாமி நடக்க முடியாமல் ஆண்டவரே அப்பா பலவீனத்தினாலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we pray that you may touch their hearts, Father, that you may help them in times of weakness. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அப்பா முடக்குவாதத்திலே ஆண்டவரே திமிர்வாத காரணிக்கு ஆண்டவரே அப்பா நீர் எழுப்பி போகும்படி ஆண்டவரே அப்பா அவருடைய பாவத்தை மன்னித்து இந்த நாளில் ஆண்டவரே படுக்கையாக இருக்கிற ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே நீர் எழுந்து நடக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray for today that for that person who is on their deathbed, Father, that person who is requiring help, Father. ஆண்டவரே, நீர் அதை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, we thank you for doing these things. ஆண்டவரே சுவாமி எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே நமது செவிகள் திறந்திருக்கிறபடியா நன்றி. ஆண்டவரே, Lord, we thank you for listening to our prayers. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். Lord, ஆண்டவரே, we thank you for looking at us today. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we pray that your glory comes down today. ஆண்டவரே தொட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவரே அப்பா தெய்வ சுவாமி பலப்பெறும்படியாக ஆண்டவரே வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Heavenly Father, Lord, we pray that you may
your power comes down today, your Father, and upon us, your Father. எல்லாம் சுமந்து காத்துல ஒப்புக்கொள்ள நீங்களே பொறுப்படுங்க வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க சாமி. Lord, we give you all responsibility, your Father. Ask for guidance. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. Amen. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னென்ன மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய கூட என்னென்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். If you believe, then you will see God's glory. இந்த நாளில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் அதை நினைத்து பார்க்கிற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். Today look and ask for God's guidance and goodness in your lives. எங்களுடைய ஜெப நேரங்கள் உண்டு. We have our prayer meetings. அங்கே திங்கட்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளையும் ஜூம்ல எங்களுடைய ஜெபம் உண்டு. நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட எங்களோட கூட இணைந்து ஜெபிக்கலாம். On Monday, Wednesday, and Friday, wherever you are, you can join us. Monday and Friday we have Zoom meetings. It doesn't matter where you are in the world, you can join with us and we can pray for you. Okay, and also we have our prayer meetings on Wednesdays, face to face in Bethany. If you are living around Bedford, please do come and join with us and we can worship Lord and we can intervene for you as well. So இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை எங்களோட கூட இருக்கிறது. அவர் இம்மட்டுக்களை வழிநடத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். So God has guided us thus far. We thank Him for that. இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாள். ஒரு சூரிய வெளிச்சத்தோடு நீங்கள் எல்லாரும் யூரோப்பில் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. சூரியனை காட்டி சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் மிகுதி நாளில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களோட கூட இருப்பாங்க. I'm guessing you are happy today in the golden hour in the sunshine. Please remember to pray and fast and worship the Lord. I believe that that God is going to be with you today. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. நாங்கள் வருகிற கிழமையிலே உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். In the coming week, may God's goodness and mercy be with you. மறந்து போகாதீர்கள் வாக்குத்தத்தம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நாளை உங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய வல்லவராய். Don't forget the promised word of this year. Joshua said unto his people, sanctify yourselves, for you see wonders among you. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாங்கள் சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென். May God bless you all until next week. Amen. Amen.